Shri Gurubhyo Namaha. We beings of this earth have a rich tradition of Aditi Devo Bhava. Here too, we are going to follow that rich culture of ours. Srimati S. Preeta Ranjani ma'am, daughter of Gopala Krishna Group, and Sri Ranjani is a high-spirited, versatile dancer who dedicates her life to the art of Bharatanatyam. She started learning Bharatanatyam from the age of 3 and completed her MA Bharatanatyam in Tanjavur, Tamil University. She had the privilege of being trained by K.B. Kumar in Kollam district, Kerala. She is the founder of Sri Natyalaya School of Fine Arts in Kolattur, Chennai, successfully promoting Bharatanatyam in all its grandeur and training students to perfection. Srimati Preeta ma'am was awarded as Kalatilagam at the age of 10, and in addition to that, she was honored as Nritya Sironmani, Sangeeta Natya Kalaseva Acharya, Natya Kalaimani, Natya Surarmani, awards for her excellence and contribution in field of Bharatanatyam. Being a judge for many competitions like Yuvotsav 2021, Velammal Group of Schools in Chennai, Confederation of Tamil Nadu Malayali Association. Now, I request Srimati Preeti ma'am to share a few words on this auspicious day. Ma'am. Shri Gurubhyo Namaha. First of all, I would like to give a hug. Sana. நாங்கள் மேட்சிங்காக போட்டிருக்கோம் இன்றைக்கி பாருங்கள். ஹேண்ட் மைக் ஓகே. ஃபஸ்ட்டு நான் சனாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அருமையெல்லாம் சொல்ல முடியாது, வேர்ட்ஸே கிடையாது, அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பிரணம்ய சிரசா தேவம் பிதாமகவ் மகேஸ்வரம் நாட்டியசாஸ்திரம் கரிஷ்யாமி பிரமணா எதுதாகிருதம். இந்த ஸ்லோகம் எழுதி ஸ்டார்டிங்கில் எழுதி தான் நாட்டியசாஸ்திரம் எழுத ஆரம்பித்தாங்க பரத முனிவர். அந்த நாட்டியசாஸ்திரத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்தா சனா இன்னைக்கு. ஏன்னா துவஜோத்சவம் நடக்கும்போது அது ஒரு நாட்டியசாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் தான் துவஜோத்சவம். ஃபர்ஸ்ட் டைம் அரங்கேற்றம் பிரம்மலோகத்தில் நடக்கும். அந்த அரங்கேற்றத்தில் நிறைய தடைகள் வந்தது அசுரர்களால். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிறைய போட்டிகள். அந்த டைமில் அவ்வளவு தடைகளெல்லாம் அப்படியே கடந்து தான் அந்த துவஜோத்சவங்க நடந்தது. அது நம்மளால பார்க்க முடியலை, யாருமே நம்ம பார்க்கலை. ஆனால் அது நான் இங்கே பார்த்த மாதிரி இருந்ததுடா. ரொம்ப அழகாக அப்படியே கண்ணு அங்கேருந்து எடுக்கவே எனக்கு தோணலை. நம்ம எப்பயுமே ஒரு அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற ஒரு குழந்தைய தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஃபீலிங் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க சுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க சுத்தம் அப்படிங்கிறது ஆங்கிக அபிநயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஒன்று. அந்த அங்க சுத்தம் ஆரம்பத்திலிருந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் இருந்து இவ்வளோ நேரம் தனியாக இன்னும் இருக்குது பர்ஃபார்மன்ஸ்.
தனியாக ஒரு ஆள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அது முடியாத ஒரு விஷயந்தான். அது ஒரு கலைஞனால் மட்டும்தான் முடியும், ஒரு பரதநாட்டிய ஆர்டிஸ்டால் மட்டும்தான் முடியும். அது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த துவஜோத்சவத்தில் அந்த துவஜம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடிமரம். அந்த கொடிமரத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாமி வச்சுருப்பாங்க. அந்த எட்ஜில் ஒரு சாமி, மிடில் ஒரு சாமி, எண்டில் ஒரு சாமி. அது மாதிரி இந்த அரங்கம், இந்த அரங்கத்தில் ரங்கபீடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரங்கபீடத்தில் வந்து அஷ்டதிக் பாலகரை வச்சுருப்பாங்க. அந்த அஷ்டதிக் பாலகர் ஒவ்வொரு இடத்துல வந்து நம்மளை ஆர்டிஸ்ட்டை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு இருப்பாங்க. அப்போ பிரம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அஷ்டதிக்கு பாலகரில் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறேன், அந்த கடவுளை நான் வந்து அந்த கார்னரில் வைக்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டாங்க. ஆனால் ரங்கபீடஸ்ய மத்தியேது பிரம்மா ஸ்வயம் பிரதிஷ்டிதா. அப்படின்னா பிரம்மா என்ன சொன்னாருன்னா, அந்த ரங்கபீடத்தோட மத்தியத்தில் அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நான் தான் இருப்பேன். அந்த மத்தியத்தில் இருக்கிற அந்த பிரம்மாவோட ஆசீர்வாதத்தில் சனா இன்னைக்கு அவளோட ஒரு பிக் டேன்னு சொல்லலாம். அந்த பிரம்மா ஆசீர்வாதம் அவளுக்கு நிறைய இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணமானது குருங்கிற அந்த பரத முனிவர் தான். ஏன்னா ஒரு குரு என்பவர் பரத முனிவர் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு என்ன வருமோ அது தெரிஞ்சு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு அபிநயம் வரும், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து நாட்டியம் வரும், இன்னொன்று நிறுத்தம் அழகாக வரும். நிருத்தியம் நாட்டியம் இது மூணுமே வந்து வேற வேற தான். அது தெரிஞ்சு புரிஞ்சு யார் எந்த குழந்தைக்கு எப்படி வருமோ அப்படி தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறவங்களா ஒரு நல்ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அபிநயமே வராத குழந்தை ப்ராக்டிஸ்னால கண்டிப்பாக வரும். ஆனால் டக்குன்னு அந்த ஒரு பிறப்பில் இருக்கிற அந்த ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த குரு அதை வந்து பிக் பண்ணி அந்த குழந்தைய பிக் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டேஜில் ஏற்றுவோம். ஸ்டேஜில் ஏற்றுற டைமில் அவங்களுக்கு இந்த அபிநயம் இருக்கணும், நாட்டியம் இருக்கணும், நிறுத்தம் இருக்கணும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த மூணுமே அந்த சனாக்கிட்ட இருந்தது. நிறுத்தத்தில் அவ்வளோ ஒவ்வொரு கால் அந்த ஒரு ஸ்டெப்ஸு சொல்லுவோம், அந்த அடவு சுத்தம் அவ்வளோ அழகாக இருந்தது. அது மாதிரி பானை மேலே ஆடும்போது நார்மலாக நான் பார்த்துருக்கேன், நார்மலாக நான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போகும்போது பார்த்துருக்கேன். பானை மேலே இந்த தட்டிமெட்டு ஆடுறதுங்க, தட்டிமெட்டுங்கன்னா தக்க திமின்னு சொல்லுவோம், அது வந்து ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். தட்டிமெட்டில் தீர்மானம் பண்ணி முடித்தா, தீர்மானம் அந்த எண்டிங்கில் அது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கூட ஒரு அந்த ஃபேஸில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தில் ஏன்னா அந்த காஸ்டியூம் போடுறதில்ல, அந்த தலையில் இருக்கிறதில்ல, முடிகிற வரைக்கும் நாங்கள் சொல்லப்போனால் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு. அந்த கஷ்டத்துலேயும் அந்த ஒவ்வொரு ஹேர் பின்னும் அங்கங்கே குத்தும், அந்த பெயின் எல்லாம் அப்படியே உள்ளில் வச்சுக்கிட்டு சனாவோட ஃபேஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெயினை காமிச்சாலான்னு யாராவது பார்த்தீங்களா? அந்த பெயின் எல்லாம் காட்டாமல் அவ்வளோ அழகாக பண்ணுனா. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சகுனி சதுரங்கம் எல்லாம் காமிக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று அந்த குருவுக்கு என்னோட பிரணாமம் மேம். ஏன்னா நம்ம குரு எல்லாருமே அந்த ஸ்டேஜில் அந்த நம்ம குழந்தைங்க எப்படி ஏறும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். நாங்கள் உட்காந்து மேம் பார்க்கும்போது இங்கே சனா அபிநயம் காமிக்கிறாங்களோ இல்லையோ, மேம் நல்லா அபிநயம் காமிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அந்த அந்த சந்தோஷம் வந்து வேறு யாருக்குமே கிடைக்காது, எந்த ஒரு துறையிலுமே கிடைக்காது. அது கம் லாதி சுகம் இது கலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷம் காண்கிறோம், அதுதான் பெரிய சந்தோஷம். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அவங்களோட முகத்தில் இருக்கிற சிரிப்பை நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து மேம் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேமுக்கு என்னோட நன்றி.
அடுத்தது வந்து ரசிகா. ரசிகாவான நீங்கள் எல்லாருமே ரசிகா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு உதாரணமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் சனா ஸ்டேஜில் ஏறும்போது உள்ள என்ட்ரி வரும்போதே அங்கேருந்து விசிலெல்லாம் வந்தது பின்னாடி இருந்து. ஆள் செட் பண்ணி வச்சிருக்கியா? அந்த ரசிகா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இங்கே ஸ்டேஜில் பாவ விபாவ அனுபாவ இது எல்லாமே நாங்கள் ஸ்டேஜில் பண்ணுவோம். ஆனால் அந்த ரசம் அப்படிங்கிறது நவரசம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் காட்டுறது கிடையாது. நாங்கள் காட்டுற பாவத்தில் ரசிகாவான உங்ககிட்ட வந்து வர அந்த ஒரு ரிப்ளைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு என்ன சொல்லுவோம் அதுக்கு, அந்த ரியாக்ஷன். எஸ், அந்த ரியாக்ஷன் தான் வந்து ரசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரசத்தை பண்ணுறவங்க தான் ரசிகா. அந்த ரசிகாவுக்கு என்னோட வணக்கங்கள். ஏன்னா உங்களோட கைத்தட்டலான தான் நாங்கள் இங்கே நிற்போம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கைத்தட்டலும், அவள் பண்ணி முடிக்கிற ஒவ்வொரு ஜதிக்கும் வந்து நீங்கள் கைத்தட்டும் போது அவள் பேக்கில் போயிட்டு திருப்பி வரும்போது அவள் மறுபடியும் எனர்ஜி ஆகிடுவா. ஆஹா, எப்படி கிடைக்குது எனக்கு கைத்தட்டு, அப்போ நான் இதுக்கு மேலே இன்னும் நல்லா பண்ணணும். அந்த ஒரு வர்ணம், அப்படி வர்ணம் எவ்வளோ நேரம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் பயங்கரமான ஸ்டெமினா வேணும். அந்த ஸ்டெமினா இல்லைன்னா இங்கே ஸ்டேஜில் வந்து பண்ணவே முடியாது. அந்த ஸ்டெமினா ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த ஒரு 12 ஏஜுக்கு மேலே அவள் பண்ணினா. அதுக்கு அவங்களோட பெற்றோருக்கும் என்னோட வணக்கங்கள். ஏன்னா முக்கியமான காரணம் அவங்கன்னே சொல்லலாம். இப்போ நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா, நான் கிளாஸ்க்கு போகும்போது எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் கேரளாவில். அந்த கிராமத்தில் ஒரு டான்ஸ் டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் முடியாது. அப்போது என்னோடய அப்பாவோட ஆசை நான் டான்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா வந்து தவறிட்டார். அப்பாவோட ஆசைக்காக அம்மா வந்து என்னை டான்ஸ் படிக்க வச்சாங்க. எப்படின்னா, எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்காங்க மாஸ்டர். அப்போ அங்கேருந்து அவர் வந்து டான்ஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு குரு வந்து வருவாங்க. ஒரு ஆளுக்காக எல்லாம் அந்த காலத்தில் வரமாட்டாங்க. இப்போ தான் வந்து எவ்வளோ பே பண்ணாலும் போய் சொல்லி கொடுக்குறாங்க. அது தவறுன்னு நான் சொல்லுவேன். நம்ம தான் கலையை தேடி போகணும், அது எங்கே இருந்தாலும். அந்த நான் ஒரு ஃப்ரைடே ஈவினிங் கிளாஸுக்கு போயிட்டு சாட்டர்டே சண்டே என்னோடய மாஸ்டரோட வீட்டில் தங்கி படித்து மண்டே மார்னிங் திருப்பி வருவேன். என்ன படிக்கும்போது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 4th தான் நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த கலையை வந்து அதுக்கு அந்த ஒரு எஃபர்ட் நான் போட்டதுனால தான், எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தினால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் சொல்லுவேன், என்னோட குருவை நான் அந்த நேரத்தில் ஸ்மரிப்பேன். என்னோட அப்பா அம்மாவை, அந்த அப்பா அம்மா நான் வந்து ரொம்ப பிளஸ்டாக இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு பெற்றோர்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீ வந்து படிப்பில் வந்து முக்கியத்துவம் கொடுத்தா போதும், போய் எக்ஸாமுக்கு படித்தா போதும். ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா அதோட கஷ்டம். அந்த குரு கொடுக்குற அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி போனால் தான் முடியும். அவ்வளோ அழகாக அவள் வந்து பண்ணியிருக்கா. அந்த மேமோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாலையும் அவளோட திறமை, அவளோட அந்த ஒரு டெடிக்கேஷன் சொல்லலாம், ரொம்ப அழகாக. கடமை தவறாமல் சொல்லுவோம், கடமை தவறாமல் இரு கதிரவனை போலேன்னு சொல்லுவாங்க. கதிரவன் என்றைக்குமே அவரோடது கடமையை தவறினதே கிடையாது. அது மாதிரி தனது கடமை, டெடிக்கேஷன், டிசிப்ளின் ரெண்டுமே வந்து சனாக்கிட்ட இருக்குது. டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ நாங்கள் சுற்றி வரும்போது எங்களுக்கு எப்பயும் ஆடும்போது ஏதாவது ஒன்று கீழே விழுந்துருவோம். அந்த அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் வச்சுருக்க மாட்டோம்ல. ரிங் ஏதோ ஒன்று கீழே விழுந்தது, இல்லை ரிங்கு விழுந்தது, குட்டியாக இருந்தது, அது நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அவள் ஆடும்போது அவள் கண்டுபிடிச்சிட்டான். இப்படியே சுற்றி வரா, அப்படியே அந்த சுற்றி வந்து காலில் ஒரு எத்துனா, ஏன்னா திருப்பி வரும்போது அவள் காலில் குத்துவா, அதுக்கப்புறம் அவள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவள் டெடிக்கேஷனாக இருக்கா, டிசிப்ளின். அது மாதிரி மரியாதை தெரிந்த ஒரு குழந்தை. இந்த ஒரு ஆர்ட் ஃபார்முங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும். இப்போ மேம் சொன்னாங்க, மேம் அங்கே உட்காந்துருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒகேஷனில் தான் நான் வந்து பாவாடை தாவணி பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க.
உண்மையிலே சொல்கிறேன். எல்லாருமே பாவாடை தாவணிங்கிறது மறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்க எல்லாருமே கம்பேரிங் பண்ண வந்து ரொம்ப அழகாக பேசுனாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, ஆல் த பெஸ்ட் டியர்ஸ். அந்த குழந்தைங்க வந்து நிற்கும்போது மேம் சொன்னாங்க, அப்போ அந்த டிசிப்ளின், நம்மளோட கல்ச்சர் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது வந்து பரதநாட்டியம் மட்டும் இல்லை, நான் எந்த ஆர்ட் ஃபார்ம்லான்னு சொல்கிறேன், எல்லா ஆர்ட் ஃபார்மும் ஏதாவது ஒரு ஆர்ட் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க. அது குழந்தைய மேலே மேலே கொண்டு போயிடும். சனா வந்து என்னை பார்க்க வரும்போது சனா சொன்னா, என்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் மேம் வந்து நான் எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு, உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். நான் இப்போ வந்து சனாவோட ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன், ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அங்கே என்னோடய ஸ்டூடெண்ட் வந்திருக்கா, அவள் சொல்கிறா, சூப்பராக இருக்குல்ல மேம் பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு குழந்தை சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து அது நம்ம அது அவளோட அது பெரிய ஒரு வெற்றி தான் அது. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸும் கட் பண்ணி தான் ப்ராக்டிஸ் போயிருப்பாங்க. அப்பா அம்மா அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு கிளாஸுக்கு கொண்டு போய் விடணும். மேலும் மேலும் நல்லா வரணும்டா, மேலும் நிறைய பர்ஃபார்மன்ஸ். அரங்கேற்றத்தோடு முடியக்கூடாது, அரங்கேற்றம்ங்கிறது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான், இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா சனாவோட ஃப்யூச்சர் வந்து டான்ஸ் தான் சொல்லிட்டா. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்கிறது இல்லை, பார்ட் டைமாக வச்சுருக்காங்க. என்னது பார்ட் ஆஃப் த லைஃப் டான்ஸ் பேஷன், அதுவும் ஓகே தான். ஓகே, ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஜாப் வச்சுக்கோங்க நீங்கள், ஆனால் அந்த பேஷனை நீங்கள் விடாதீங்க, லைஃப் லாங் உங்கள் கூட வச்சுக்கோங்க எப்பயுமே. அடுத்து எனக்கு சொல்ல வேண்டியது நம்மளோட பக்கவாத்தியம். பக்கவாத்தியம் வந்து பக்காவாத்தியமாக தான் இருந்தது. ஏன்னா பஞ்சபூதங்களை நான் இன்னைக்கு இங்கே பார்த்தேன். நீளமாக மேம் நட்டுவாங்கம், நெருப்பாங்க மிருதங்கம், ரொம்ப நெருப்பாக இருந்தது சார், ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களோட அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் வர போட்டிருந்தாங்களா, மயிலெல்லாம் எங்கே வந்திருக்குன்னு எட்டி பார்த்துட்டு இருந்தேன் நான். நெக்ஸ்ட்டு நீராக வயலின், புல்லாங்குழல் இசை, நிமல் சார், ரொம்ப அழகாக இருந்தது சார். இங்கே சனா ஆடினா கண்ணாவோட புல்லாங்குழலே சார் திருடிட்டு போயிட்டாருன்னு நினச்சேன் நான், அந்தளவுக்கு அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக வாசித்தாங்க. ஓ, அங்கே நிறைய பேர் மலையாளிஸ் இருக்காங்கல்ல. இன்னொன்று வந்து அந்த கணீர் கணீர் ஜதி, அந்த ஜதி வந்து ரொம்ப அழகாக சொன்னான். அவள் பேர் என்னது, ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி ரொம்ப அழகாக இருந்ததுடா, ரொம்ப அழகாக சொன்னேன். அந்த அந்த ஜதி சொல்கிறதுக்கு ஒரு கணீர் சவுண்டு தேவை, அந்த சவுண்டு தேவை. நம்ம எவ்வளவு நம்மளோட அந்த குரல் வந்து மெதுவாக ஹஸ்கியாக பேசணுன்னா எடுக்காது, அவளாலையும் ஆட முடியாது. ஆனால் அந்த கனிங்கிற அந்த காம்பீரிய சவுண்டில் வந்து ரொம்ப அழகாக ஜதி சொன்னான். அதுக்கும் மேமுக்கு தான் பாராட்டு சொல்லணும், ஏன்னா எல்லாமே மேமோட பயிற்சி தான். அடுத்து காஸ்டியூம் மாற்றிக்கிட்டே இருந்தா. வோக்கல் மேம், எனக்கு வோக்கல் மேம் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு நிமிஷம் மேம். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாக. எனக்கு அப்படியே அந்த அலாபனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கண் அங்கே போயிட்டு வரும். எனக்கு நான் இங்கே சனாவோட டான்ஸ் பார்க்குறதா, அங்கே மேமை பார்க்குறதா, இப்படி பார்க்குறதா இப்படி பார்க்குறதானே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த குரல் கேட்குறதுக்கு. இனிமேல் நான் கூட என் பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக பாடுறாங்கல்ல, மேமோட நம்பர் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் சீரியஸாக. எல்லாமே என்னது ஸ்டார்டிங்கிலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப அழகாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம், மேக்கப் எல்லாமே. இன்னொன்று வந்து நான் இங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்ஸராக நிற்கிறேன், ஒரு டான்ஸ் டீச்சராக நிற்கிறேன், பெர்ஃபார்மராக நிற்கிறேன், ஓகே. ஆனால் மேம், சார், இந்த மாதிரி கலையை உத்தரிப்புறதுன்னு சொல்லுவோம். கலையை உத்தரிக்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் எங்களை மாதிரி இருக்கிற கலைஞர்கள் வந்து மேலும் மேலும் வர முடியும். உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நிறைய ஒரு ப்ரமோட் பண்ணணுங்கிறது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லாருமே நீங்கள் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வாங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள்.
ஏன்னா இந்த பரதநாட்டிய கலை 2000 இயர்ஸ் எகோ இருந்தது. ஆனால் அந்த டைமில் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு தேவதாசி சிஸ்டம் எல்லாம் வரும்போது அது ஃபுல்லாக அழிஞ்சிட்டே வந்தது. அந்த டைமில் வந்துட்டு மறுபடியும் இந்த கலையை கொண்டு வர்றதுக்கு எல்லாருமே ரொம்ப பாடுபட்டாங்க. அது ஒரு 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 விதமான கம்யூனிட்டிக்கு மட்டும் சொந்தமானதுங்கிறது இருந்ததை போய் எல்லாருமே படிக்கலாம் அப்படிங்கன்னு வந்தது. இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் ஜெயதேவா, ருக்மிணி அம்மா இவங்க எல்லாருமே வந்து அந்த கலையை மேலும் மேலே கொண்டு வரும்போது மறுபடியும் அது கீழே போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் பெற்றோர்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா 9th வந்தோடனே போதும் நம்ம நிப்பாட்டிடலாம். என் குழந்தை வந்து எல்லாமே படிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. முன்னாடிலாம் அரங்கேற்றம் ரங்கப்பிரவேசம் அப்படிங்கிறது, ரங்கப்பிரவேசம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ணுற ரங்கப்பிரவேசத்துக்கு அப்புறம் தான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே அரங்கேற்றத்தோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. முடிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்து நான் என்ன பண்ணணும், வேறு வேலை பார்த்துடலாம் அப்படிங்கிறது மாதிரி போயிடுறாங்க. அது வந்து இந்த 9th வரும்போது படிக்க முடியாதுங்கிறத அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லா பெற்றோருமே வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் இருந்தா அவள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு போயிட்டு வந்து கிளாஸுக்கு வருவாள். அவள் தான் ஸ்கூலில் டாப் மார்க் வாங்கினா. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஸ்கூல் டீச்சர். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸுக்கு வந்து அவளுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும், அந்த ஒரு சந்தோஷத்தில் அவள் வந்து எக்ஸாம் எழுதுவாள். அந்த சந்தோஷம் வந்து நீங்கள் அந்த குழந்தைகிட்ட இருந்து எல்லாருமே வந்து எடுத்துக்காதீங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே விடுங்க. நீங்கள் ஃபுல் டைம் அது மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், உங்களோட கடமை படிக்கணும் அப்படின்னு ஒரு கடமையும் இருக்குது. அது நீங்கள் சைடில் எப்பயுமே வச்சுக்கிட்டு தான் இதுவும் வச்சுக்கணும். நீங்கள் படிங்க, கிளாஸுக்கு கண்டிப்பாக விடுவாங்க. ஓகேவா? பேரண்ட்ஸ் சொன்னால் சொல்லுவாங்க, படிங்க அப்புறம் கிளாஸுக்கு போகலாம், நீ படிக்க மாட்டேங்கிற அதனால் கிளாஸுக்கு போகக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் 90% எடுத்திருக்கேன், நான் கிளாஸுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுமே அனுப்புவாங்க. படிங்க, படிச்சுட்டு இதுவும் சேர்த்து வைங்க. கண்டிப்பாக இது விட்டுறாதீங்க. எல்லா பேரண்ட்ஸுமே அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. வாய்ப்பளித்த சனாவோட அப்பா அம்மாவுக்கும் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த நடராஜருக்கும் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த தெய்வத்துமே இன்னொரு தெய்வத்தோட கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் சிவனை மட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சபாபதியோட ஆர்டர் கலையை எல்லாரும் காப்பாற்றணும். எல்லா குழந்தைங்களும் இந்த பரத கலையை மேலும் மேலும் வளர்க்கணுங்கிறது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். Thank you so much, ma'am, for your wonderful speech. A recipient of Honorary Doctor of Literature in Education, Dr. Maheshwari Natarajan ma'am has been working in the field of education for more than 3 decades. She has started her career as a teacher and retired as a principal in a prestigious school in Chennai. During her stint as a principal, she visited Finland to study their education system. She is also a successful trainer. As a master trainer with the CBSE, she has conducted more than 200 training sessions on a diverse set of topics for both teachers and principals. She is involved in mentoring new resource persons for Center of Excellence for Teachers. Maheshwari ma'am has received several awards for her outstanding contribution to education in India. Notable among them are the award received from late APJ Abdul Kalam sir for her service in the rural education sector, Acharya Shiromani from Kanchi cluster in 2018, Best Teacher Psychology from Chennai Institute of Technology in 2018. Ma'am is presently the director of Agarchan Manmul Jain School. I take immense pleasure in speaking about ma'am, my own school's director, today. I request ma'am to share a few words about Sana's performance. Namaste, everybody. I have no words left to say after ma'am's speech. I think she's covered everything. But I do have a couple of thoughts I would like to share. If a child is doing well in studies, it also means that there is ample scope in the brain for them to focus elsewhere.
In my career as a teacher, I've seen that people who focus on sports or music or dance or painting or anything other than academics, they do much better than the ones who are always mugging up the answers and trying to write tests. Somewhere when we take our mind out of, thank you, I'm sure that's my group of teachers there. Somewhere when the children take their minds out of that pressure of studying, and the focus automatically திருப்பி வந்துரும் அது. I've seen that in my own life. I've seen that with my children at home and also my children in the schools I've worked in. So this is something which Sana has proven today. Her accomplishments in sports, in yoga, in dance was fantastic. Coming for a child of class 7, for a child of class 7 to dance so well in such a stage, first of all, standing in front of an audience and doing something itself is quite scary. It's something that comes, it has to come automatically, and that will come only when there is confidence in the self. So this child has self-confidence, that much I can see. And I want to remark a couple of things because we are running short of time. The fact that she was able to cover the whole stage and come back to this yellow mark here, which I can see, that is the center of the stage. That shows precision, both in training as well as in absorbing the training. நான் எவ்வளோ வேணால் ட்ரைனிங் கொடுக்கலாம், அது அந்த குழந்தை எதிர்த்தாப்பில் இருக்கிற குழந்தை அதை கேட்டு அதை அப்சார்ப் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு they should have the mental capacity, which she had wonderfully today. And I must mention two things here. The Tilana was out of the world. It's a tough Tilana to do. I'm not a dancer, but I've seen enough performances to know that it's a tough Tilana to do. And the second was a depiction of Putana. For a child of class 7 to understand the concept behind breastfeeding a child and trying to kill him and do it on stage, it's fantastic. Both. The way the dance teacher has executed that sequence so beautifully, ஒரு விரசமே இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை வந்து ஒரு the change in expression in that child's face from, from the Araki to the demure maiden, that was something wonderful. So beautifully done, Sana. So thank you all, and thank you for having me here. And I'm not going to repeat the guru, the orchestra, the parents. It's said and done. Thank you so much. Thank you so much, ma'am, for your wonderful speech. Mr. Hari Balachandran, sir, he has an engineering degree BE from Karnataka University and Master in Business Administration from TA Pai Management Institute, Manipal. He has had more than 20 plus years in senior management roles with globally recognized education and training companies, besides experience in management consultancy, market research, and project management. He has been drafted into ICT Academy to continue the good work done so far and help move on to the next set of goals. He has been involved in all aspects to build a strategic roadmap for growth and success of ICT Academy. He will be closely working the team and the board to stay focused on the vision with which ICT was set up. I request you, sir, to share a few words about Sana's performance. Good afternoon, everybody. Dignitaries on the stage, more talented than I am, and many of the dignitaries sitting in the first few rows. Firstly, I think it was a well-spent 4 hours on a Sunday morning. And strangely, I'm the only engineer sitting on this stage and probably the least qualified to speak on the performance today. As a writer, you are most qualified. Yeah, maybe. So I think it was well spent. I think she was extremely graceful, extremely talented, and the effort shows. The number of hours she would have spent probably rehearsing all of this, I think it's phenomenal. It was absolutely graceful, and I really enjoyed the 3 hours that I saw her dancing. I must congratulate the parents for the wonderful encouragement that you've given your daughter. I'm sure she's going to step up and do much better in future. I must compliment everybody who's put this together, the teachers. I think the amount of effort that would have gone into creating a performance like this
a 30-minute performance. This girl, I think I would have not lasted more than 10 minutes of that performance if I were to do the same. But I think it's wonderful, very graceful, and I'm very, very impressed with that work. And I hope you continue to put that effort in and build this art form which you have been gifted. It's not many people who get gifted with this kind of talent. I'm probably the least gifted in this matter. But I think please encourage her, get her to the stages. I met ma'am's daughter who is also doing masters in dance. I think you should track that path, and I'm sure there is wonderful opportunities. I'm so impressed that people are today investing. When I was studying, it was only engineering or medicine. Even chartered accountancy was not on the list. But now I think people are pursuing this art form. And it's very important to, while the head keeps getting better, but I think the heart needs to be in place. So wish you the very best. Sana, I have a small gift for you. This is Goddess Saraswati. For her, and this Goddess Saraswati will guide her through her journey. Thank you. And wish you the very best for all the future. Thank you, sir, for inviting. Thank you so much, sir. Thank you so much, sir. Ladies and gentlemen, we rarely get this kind of an opportunity to listen to the words of great personalities. இவ்வளோ பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து ரொம்ப என்கரேஜிங்கான மோட்டிவேஷ்னலான ஸ்பீச்சஸ் கேட்டு ஐ திங்க் சனா இஸ் ரியலி பிளெஸ்ட். பட் இந்த டேவை இன்னும் மெமரபிளாக ஆக்க நம்ம குரு, எங்கள் குரு பிரேமாலயாவின் ஒரு ஹீரோயின்னு சொல்லிடலாம், ஸ்ரீமதி லதா ரவீந்தன் மேமை. ஐ வாண்ட் ஹர் டு speak some few words about this performance. ஸ்ரீ குருபியோ நமக. மேடையில் விட்டிருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். பிரீதா மேம் லாஸ்ட் இயர் நாங்கள் கலாக்ஷேத்திர ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னோடய ஸ்டூடெண்ட் ஸ்ரீநித்தி அண்ட் பூமிகா அவங்களோட சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பிரின்ஸிபல் மேம் மகேஸ்வரி மேம் ரொம்ப நான் ஃபோன் பண்ணால் கூட சச் சிம்பிள், ஒரு டேரக்டர் அவ்வளோ பெரிய ஸ்கூலுக்கு ஒரு டேரக்டராக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்துடும் மேம், நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஃபேக்ட் என்னோடய 50th அரங்கேற்றம் அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. இன்றைக்கி 55th அரங்கேற்றம் அகெயின் ஷி ஹஸ் கம். தேங்க்ஸ் அ லாட் மேம். அண்ட் பாலு சார் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் அ லாட். வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் பிகாஸ் நெக்ஸ்ட் அரங்கேற்றம். பட் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனா வந்து அந்த நடராஜர் பெருமாளால் செதுக்கப்பட்ட குழந்தை, வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அவர் தான் வந்து பாட்டாக அவர் உடம்ப செதுக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் த பேரண்ட்ஸ் என்ன தவம் பண்ணினாங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எப்பொழுதுமே சொல்வேன். இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு சலங்கு பூஜை பண்ணும்போது நான் சொன்னேன், இவங்களுக்கு சலங்கு பூஜைலாம் வேண்டாம், யூ கேன் வெயிட் ஃபார் அரங்கேற்றம், நீங்கள் எப்போ முடியுறதை பண்ணிக்கோங்க, சலங்கு பூஜைக்கு வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொன்னேன். சனா மித்துனா ரெண்டும் சேர்ந்து ஆடிட்டே இருந்து 2 பேர்ட்டு தான் நான் சொன்னேன், நான் வேண்டாம் சலங்கு பூஜைலாம் வேண்டவே வேண்டாம். இது வரைக்கும் நான் பிரேமாலையில் ஒரு குழந்தைக்கு சொன்னேன், அந்த குழந்தைக்கு அது மாதிரி அரங்கேற்றம் பண்ணாங்க. பட் இவங்க குரூப் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு அது புரியல. இல்லை நாங்கள் சலங்கு பூஜை ஆடுவோம், சலங்கு பூஜை ஆடணும். அப்புறம் தேடிட்டு சலங்கு பூஜை அந்த ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 50th அரங்கேற்றம் வந்ததுக்கப்புறம் தான் மேம் இவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க அரங்கேற்றம் கண்டிப்பாக பண்ண முடியுன்னு. ஆனால் அரங்கேற்றம் குழந்தைகளை ட்ரைன் பண்ணலாம், பட் எனக்கு தான் சேலஞ்சாக இருந்தது. என்ன கோரியோ பண்ணால் இவளால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண முடியும். ஸோ அன்னிலேருந்து நான் அதான் யோசனை பண்ணேன், ஐ வாண்ட் டு கிவ் த டஃப் அண்ட் பிரிங் அவுட் ஹர் டேலண்ட். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 1 month ஐ ஒர்க். அண்ட் தேங்க்ஸ் டு பேரண்ட்ஸ். அவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறீங்க கூட ஒரு வார்த்தை கூட தே டிட்ன்ட் ஆஸ்க். ஸோ எவ்ரிதிங் அது எனக்கு இன்னும் பயங்கர பிரச்சனையாயிடுது. எதாவது சொல்லுங்கள், இது வேணுமா அது வேணுமா, இது இல்லை மேடம் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுங்களோ அவ்வளோதான்னு சொல்லிட்டு ரியலி 1 month ஐ ஹேட் அ ஸ்லீப்லெஸ் நைட். அவளை பற்றி ஒர்க் அவுட் பண்ணி என்ன கொண்டு வரலாம். ஜென்ரலாக ஷீ இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஸ்னேக். ஸோ ஸ்னேக் சோலோ போட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் நிறைய ஆடி இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சார்ட்ட சொன்னேன், ஸ்னேக் வேண்டாம், நான் காலிங்கன்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் த 3rd time ஐம் டூயிங் ஃபார் த காலிங்கன் ரொம்ப டஃப். இன்ஃபேக்ட் வர்ஷா கம்பேரிங் பண்ணினா. And she is now doing BSc Nursing, first year in Ramachandra Medical College. I think 7th standard she did the Arangetram here, and she got the Music Academy Award for her Arangetram. அரங்கேற்றத்தில் மியூசிக் அகாடமி இந்த கோரியை வந்து நான் இவளுக்கு பண்ணினது. இந்த கோரியை அப்படியே இவகிட்ட பண்ணி அதுக்கப்புறம் அமிர்தானம் ஆடினா. நெக்ஸ்ட் 3rd சனா
பட் சனாக்கிட்டே சொன்னேன் வருஷாக்கு அதை பார்த்துக்கோ, பட் நீ ஒன்னோட தான் பண்ணேன், திஸ் இஸ் த கோரியா நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிக் கொடுத்தோம். அப்புறம் சில இதெல்லாம் அவ ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஒவ்வொரு அரங்கேற்றமே சேலஞ்ச். பட் சனா பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்லி, பிகாஸ் ஷி ஹாஸ் த ஹைலி பொட்டன்ஷியல் அண்ட் தாளம் நாலேஜ் அண்ட் அங்கசுத்தம். மேம் சொன்ன மாதிரி அங்கசுத்தம் ஹர் அரைமண்டி டே ஒன்லேருந்து கிளாஸ்லேயே ஷி யூஸ் டு மெயின்டைன். அண்ட் ரொம்ப பிடிச்சது அவளோட ஸ்மைலிங். அடி உள்ளே வந்தாலே சனாவை பார்க்க மாட்டோமா, அடி படி ஏறும்போது ஒரு பிக் ஸ்மைல் சனா அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வைப்ரேஷன் அவளை பார்த்தாலே. ஐயோ சனா அதுவும் டைமிங்ஸ் மேடம்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஹஸ்பண்ட் இன்றைக்கி சனா கிளாஸ் இருக்குது, அங்கே டப்புன்னு சத்தம் வந்துடும் ஓடு, இப்படி தான் வர அந்த அளவுக்கு. அது மெயினாக டெடிக்கேஷன் இல்லாட்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ஹார்ட் ஒர்க். இப்போ கூட நான் 55 அரங்கேற்றம் பண்ணிருக்கேன். இன்றைக்கி மேக்கப் பண்ணும்போது ஷி வாஸ் லிசனிங் அ சாங். நான் யாருக்குமே நான் சொன்னது கூட கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் மேக்கப் கடைசி 3 days வி ஒன்ட் டூ எனி திங். மைண்ட் ரிலாக்ஸேஷன் நம்ம எஃபர்ட்ஸ் போட்டுட்டோம், சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சுவாமி என்ன பண்ணுறோம் அதுதான் நம்மளோட சேலஞ்ச். அப்படி தான் நான் விடுவேன். நோ ஃபோர்ஸ் நத்திங். அந்த ஒரு லாஸ்ட் 1 week we used to enjoy. நம்ம ட்ரைன் பண்ணிட்டோம், நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் குழந்தைகளுக்கு வரும். பட் இவ அங்கே உட்காந்து தலை பின்னுறாங்க, உட்காந்து ஷடாக்ஷரம் கேட்டுருக்கா. ஆஹா இது கூட நம்ம பசங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனுங்கிறது சான்ஸே இல்லை. அண்ட் அவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட். அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் தேங்க்ஸ் எ லாட் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் சைல்டு டு மீ. என்னை நம்பி இந்த குழந்தைய கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க சன்னாமா. இதில் என்ன ஜோக்குன்னா இவ்வளோ பண்ணியாச்சு, முந்தானத்தை ஒரு நல்லா அரங்கேற்றம் பண்ண அந்த குழந்தைல பண்ணணும்னா இதே தான். ஃப்ரைடே ஈவினிங் வி ஹேட் த அரங்கேற்றம் அண்ட் சண்டே. ஸோ அவங்க நட்ராஜர் கொடுத்தனே இது கொடுத்தவொடனே ஷி ஸ்டார்டட் க்ரையிங். எனக்கு பயம் வந்துட்டு சனா ஆடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சனாக்கே பயந்தான் நான் பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் வில் கோ ஹேப்பன், நீங்கள் கவலைப்பட. எல்லாருக்குமே எனக்குமே அவங்க சொன்னதுலேருந்து பயம். எந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. நான் கிளாஸ்லேயே சொன்னேன், வித் காட்ஸ் கிரேஸ் சன்னாவோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கிளாஸில் கம்பல்ஷன் போட்டிருக்கேன். இன்றைக்கி எந்த கிளாஸ்க்கும் நான் கம்பல்ஷன் பண்ணேன். பிகாஸ் கலைங்கிறது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது பாதி, அண்ட் த்ரூ அப்சர்வேஷன் தே ஹேவ் டு கெட் இட். இது பார்க்க இவகிட்ட அரை மணி நல்லா இருக்கா நான் போகிறேன், இவகிட்ட எக்ஸ்ப்ரெஷன் அது மாதிரி வளர்ந்து தான் நாங்கள் இது மாதிரி வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ ஆல் த பெஸ்ட் சன்னா. அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய். மீட் பண்ண டே உனக்கு கிடச்சிருக்கு. ஒரு வார்த்தை அந்த குழந்தை பேசியோ எக்ஸ்ட்ரா பேசி எதுவுமே கிடையாது. அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் ரியலி நான் சொன்ன ஒரே வார்த்தை ஸ்ரீ நட்ராஜர் அண்ட் பேரண்ட்ஸ். அவளோட எஃபர்ட்ஸ் தான் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த சமயத்தில் ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான விஷயம். டைட்டில் என்னோட குரு ஜென்ரலாக ஷீ இஸ் டு கம் ஃபார் ஆல் த அரங்கேற்றம். பட் லாஸ்ட் 3 அரங்கேற்றம் ஷீ இஸ் நாட் ஃபீலிங் வெல். இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு ஜஸ்ட் நவ் ஷீ கால், ஷீ ஹஸ் கிவன் ஹர் டைட்டில் அவார்ட் ஃபார் சனா. பால பாரத நிபுணா. ஷி ஹஸ் கிவன். ஐ திங்க் அவளுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அரங்கேற்றத்தில் ஐ திங்க் எனக்கு 3rd child in பிரேமாவளி நாட்டினிகேதன் கெட்டிங் அவார்ட். ஷீ செட் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நான் சனாவை பார்த்து கொடுக்கணும். ஸோ அதனால் நீ உடனே அனௌன்ஸ் பண்ணு. இப்போ யூடியூப்பில் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மாமி என்னோட நமஸ்காரம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் திஸ் அவார்ட் டு மை சில்ட்ரன். அவங்க அதாவது குருவோட கடாட்சம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஐ எம் வெரி பிளஸ்ட் வித் மை குரு. அண்ட் அவங்க இதில் கொடுக்குற அவார்டுங்கிறது நிஜமாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்ஸ் எ லாட் மாமி. வி யூஸ் டு கால் அஸ் எ மாமி என்னோட குருவை. அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் பிரேமாலயா பேரண்ட்ஸ், அகெயின் பிரேமாலயா ஸ்டூடெண்ட்ஸ், மை ஆர்கெஸ்ட்ரா டீம் மேம் சுபஸ்ரீ மேம், ஹரி சார், வயலின் சார், நிமல் சார். அண்ட் ஒன் மோர் திங், என்னோட சபார்டினேட் ரங்கப்பிரியா கண்ணன் இன்விடேஷனில் போட்டுருக்கோம். ஷீ இஸ் நாட் ஃபீலிங் வெல். அதனால் கொஞ்சம் தினத்தையே ஜதி சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால் அவங்க வரல. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ இன்ட்ரடியூஸ் ஸ்ரீநிதி ராஜா. ஷீ இஸ் ஆல்சோ a குரு ஆஃப் பிரேமாலயா நாட்டினிகேதன். ஷீ இஸ் டூயிங் her MFA in தமிழ்நாடு ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி 2nd year. ஸோ வித்தின் அ டே அவங்களுக்கு ஃப்ரைடே தான் நாங்கள் ரொம்ப முடியாத போனதுக்கப்புறம் உடனே ஸ்ரீநிதி நீ வான்னு சொன்னோம். இதில் லக்கிலி என்னென்னா நான் ஒரு நடுவில் ஒரு 10 days US போயிருந்தேன். அப்போ இவங்க சன்னாலாம் இவக்கிட்ட தான் ஆடி காமிச்சிருந்தேன். ஷோ அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே அவகிட்ட டேக் ஓவர் பண்ணி வித்தின் நேற்றுக்கு மத்தியானம், நேற்றுக்கு காத்தால, மத்தியானம், சாயந்தரம் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி ஷி டிட் ஹர். ஐ மீன் பிரேமாலையில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக நான் கொண்டு வரணுங்கிறது என்னோட எய்ம். அடுத்த நெட்டு வாங்கவும் ஐ வில் கிவ் இட் அ சமன். பிகாஸ்
ஐ வாண்ட் டு சிட் அண்ட் சி லைக் நீங்கள் பார்க்குற மாதிரி எனக்கு பார்க்கணும், அதான் என்னோட பிரேமாலோட எய்ம். அது அந்த கான்செப்டில் தான் குழந்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். காம்பேரிங் டுடேஸ் காம்பேரர் வர்ஷா, ஸ்ரீநிதி, சஹானா ஸ்ரீ அண்டு சாய்பூர்வா. அண்ட் சாய்பூர்வா வந்து மேமோட ஸ்டூடெண்ட். அவள் தான் 50th அரங்கேற்றம் ஆஃப் பிரேமாலயா நாட்டி நிகேதன். இவ எல்லாருமே அரங்கேற்றம் முடிஞ்ச குழந்தைகள். அண்ட் இன்ஃபேக்ட் சஹானா லாஸ்ட் இயர் December 10th ஷி டிட் ஹர் அரங்கேற்றம் ஃபுல்லாக ஹரியும் அயனும் சொல்லிட்டு இதே நாளில் பண்ணினா. அதே மாதிரி ஸ்ரீநிதி முடிச்ச எல்லாருமே எல்லா குழந்தைகளும் அரங்கேற்றம் பண்ணி இப்போ அடுத்த லெவலில் தேர் கோயிங் ஃபார் நெட்டவாங்கம் நெக்ஸ்ட் இது மாதிரி காம்படிஷன். ஒவ்வொன்றும் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு டேலண்ட். ஸோ அதை கொண்டு வரதுங்கிறது அஸ் ஏ குரு எங்களோட கடமை. அண்ட் தேங்க்யூ பிரேமாலயா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும். அண்ட் பூமிகா, ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் MFA ஃபஸ்ட் இயர். ஷீ இஸ் ஆல்சோ குரு. நாங்கள் 4 பேர் தான் இன்றைக்கி பிரேமாலயை வந்து கொஞ்சமாக வளர்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ பேரண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக சனாவின் குடும்பத்தினர் இன்றைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பார்கள். ஸ்ரீமதி பிரீதா ரஞ்சனி மேம், Dr. Maheshwari Natarajan ma'am, Mr. Hari Balachandran sir, இந்த மெமரபிள் டேவை இன்னும் ஸ்பெஷலாக்க I kindly request the chief guest and our guru to provide Sana the certificate and shower her with blessings. அடுத்ததாக சனாவின் குடும்பத்தினர் இன்றைய இசைக்குழுவினர்களை கௌரவிப்பார்கள். வாய்ப்பாட்டு டாக்டர் எஸ் அக்கரை சுபஸ்ரீ அவர்களை சனாவின் பெரியப்பா அண்ட் பெரியம்மா ரமேஷ் அண்ட் வனிதா கௌரவிப்பார்கள். மிருதங்கம் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நெல்லை எம் ஹரிஹதன் சுதன் அவர்களை சனாவின் மாமா பிரவீன் கௌரவிப்பார்கள். ஜதி ஸ்ரீநிதி ராஜா அவர்களை பெரியப்பா சனாவின் பெரியப்பா ராஜீவன் அண்ட் பெரியம்மா சுனிதா கௌரவிப்பார்கள். திருமருகள் வயலின் திருமருகள் டாக்டர் எஸ் தினேஷ்குமார் அவர்களை சனாவின் மாமா நிமித் மற்றும் ஸ்ருதி கௌரவிப்பார்கள். ஃப்ளூட் திரு AS நிமல் வர்ஷன் அவர்களை சனாவின் சித்தி பிரியங்கா மற்றும் சித்தப்பா பிவன் கௌரவிப்பார்கள்.
மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீமதி சரஸ்வதி அவர்களை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீமதி முத்துலட்சுமி ஐயர் அவர்களை சனாவின் மாமா மனிஷ் மற்றும் மாமி ஷர்மிகா கௌரவிப்பார்கள். பிரேமாலயாவின் ஆஸ்தான போட்டோகிராஃபர் திரு மூர்த்தி அவர்களை சனாவின் தாத்தா மற்றும் பாட்டி கௌரவிப்பார்கள். அண்ட் மூர்த்தி சாரோட ஒய்ஃப் ஷோபா ஆண்டி அவங்க வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததாக திரு கர்ணன் சார் செட்டிங்ஸ் அவர்களை சனாவின் பெற்றோர் கௌரவிப்பார்கள். வர்ணம்ல இவ்வளோ அழகாக செட்டிங்ஸ் போட்டு எல்லாமே அப்படியே கண்ணுலே நிற்கிற மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இன்றைய காம்பேரிங் வர்ஷா, ஸ்ரீநிதி, சஹானா ஸ்ரீ, சாய் பூர்வா அண்ட் தேங்க்ஸ் டு லக்ஷனாமா, ஷோபா அண்ட் லக்ஷனா. பேக் ஸ்டேஜ் யார்? அபிநயா, பூமிகா, ஹர்ஷிதா, சிவா இவங்களாம் தான் வந்து எல்லாருமே கேட்பாங்க எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு. பேக் ஸ்டேஜில் ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கட்டுறது இழுக்கிறது கொண்டு வருது எல்லாமே. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. இப்பொழுது எங்கள் செல்ல சிறுமியான சனா லதா மேம்க்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக நின்றுட்டுருக்கா. ப்ளீஸ் வெல்கம் ஃபார். முதல்ல சனா வந்து ஸ்டேஜில் இந்த பக்கமாக வருவாங்க எதிர்பார்த்தேன். ஆனால் கோவில் நடராஜர் இருந்தார், அது உள்ளேருந்து வந்தாங்க. அப்போவே இந்த குரு சொன்ன மாதிரி நடராஜருடைய ஒவ்வொரு அங்கத்தையும் சனாக்கு கொடுத்து நடனத்துக்காக ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது. எல்லாமே பக்கவாத்திய வாத்தியங்கள், அப்புறம் வந்து காம்பியர் பண்ணவங்க கொஞ்சம் கூட அந்த கேப்பில் தொய்வு இல்லாமல் கொண்டு போனாங்க. இந்த சனா வந்து அந்த கிருஷ்ணர் பாலகிருஷ்ணராக அபிநயம் பண்ணுறது மனசு தொட்டுட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவங்க ஆண்டது ஒரு 2 மணி நேரம் தான், ஆனால் ஒரு 20 மணி நேரத்துக்கு அவங்கள ஆராய்ச்சி பண்ணலாம். நட்டுவாங்கத்தையும் சரி, பக்கவாத்தியம் சரி, எல்லா குழந்தையுடைய அந்த காம்பியரிங் ஸ்டைல் ஒன்று கூட ஒரு குறை சொல்ல முடியாதபடி அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த குழந்தை என்னுடைய பார்க்கட சிறுவர் சங்கத்தில் கடல் மாதாவாக நடித்தா அந்த பொண்ணும். கடல் மாதாவாக இருந்து சிறுவர்கள் அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி அதே ப்ரோக்ராமை தொலைக்காட்சியில் புதுக்கேட்டம் பண்ணாங்க. அவ்வளோ பொறுமை, அதாவது எந்தூசியாசம், உற்சாகம் அத்தனை அப்படியே வடிவம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதை விட ரொம்ப அதிகம். ஆக சென்னை நகரத்தில் உள்ள எல்லா சபாக்களுக்கும் சீக்கிரமாக சதாவுக்கு சந்தர்ப்பம் வாய்ப்பு அளிக்கும் கட்டாயம், அதில் சந்தேகமே இல்லை. அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. கலைமகள் ஆசீர்வாதம், நடராஜர் ஆசீர்வாதம், எல்லாத்தையோட ரசிகருடைய பாராட்டு, இதயமார்ந்த பாராட்டை நீங்கள் எல்லாம் பண்ணிக்க. அந்த பாராட்டு என்றைக்கு அதை வாத்தியிருக்கு என்று சொல்லி இந்த பொன்னாடையை அவருக்கு வழங்குகிறேன். நிறைவாக ஹரிவராசனம். கலியுக வரதனாம் தர்மத்தை காக்க வந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹரா மைந்தன் ஸ்ரீ ஐயப்பன் சபரிமலையில் யோக பட்டயம் கட்டி சின்முத்திரை காட்டி
தவக்கோலத்தில் நாம் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார். தத்துவமசி என்றால் நீயும் நானும் ஒன்று என்று பொருள். சபரிமலைக்கு செல்லும் அனைவருக்கும் ஐயப்பன் தான் என்று உணர்த்துவதுதான் தத்துவமசி. ஹரிவராசனம் ஐயப்பனின் தாலாட்டு பாடலாக காணப்படுகிறது. இதை இயற்றியவர் கம்மங்குடி ஸ்ரீ குளத்தூர் ஐயர். இந்த பாடலிற்கு ஆட வருகிறாள் சனா. இன்றைய அரங்கேற்றத்தில் குருவாயூரப்பனை கண்ட நாம் ஐயப்பனுடன் நிறைவு செய்வோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம் மையப்ப சரணம், சுவாமி சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணம் மையப்ப சரணம், சுவாமி சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணம் மையப்ப சரணம், சுவாமி சரணம் சரணமையப்பா. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம், ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரண கீர்த்தனம் பக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. பிரணய சத்யகம் பிராணநாயகம் பிரணதகல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவமந்திரம் கீர்த்தனப்பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. துரகவாகனம் சுந்தரானனம் வரகராயுதம் குருகிருபாகரம் கீர்த்தனப்பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. திரிபுவனார்ச்சிதம் தேவதாத்மகம் त्रिनयन प्रभुं दिव्यदेशिकं त्रिदशभूजितं चिन्तितप्रदं हरिहरात्मजं देवमाश्रये. शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा, शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा.
भवभयापहं भावुकावकं भुवनमोहनं भूतिभूषणं धवलवाहनं दिव्यवारणं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा कलमृदुस्मितं सुन्दराननं कलवकोमलं गात्रमोहनं कलबकेसरी वाजिवाहनं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा श्रुतजनप्रियं चिन्तितप्रदं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा 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 स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणं स्वामी शरणं शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणं स्वामी शरणं शरणमय्यप्पा स्वामी शरणं शरणमय्यप्पा स्वामी शरणं शरणं